ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமருக்குடன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசி நேயர்களே, 2026 மாசி மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ராசிநாதன் புதன் அதாவது ராசிக்கு அதிபதியே 10க்கு அதிபதியே புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் மறைவு பெற்று சூரியனோட இருப்பதும் 9 கூடிய பாக்கியாதிபதி சுக்கிரனும் அங்கே 6ல் இருப்பது வெகு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுத்தும். மெயினாக இந்த 2 கிரக சேர்க்கை கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும், புதிய வருவாயை ஏற்படுத்தும். அதே மாதிரி எழுத்து, பத்திரிகை துறைகள், அச்சுத்துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வியாபாரம்னா என்ன வியாபாரம்? எல்லா வியாபாரத்தையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதாவது அதில் கிரகங்கள் நிறைய சேர்க்கை இருக்குது. ராகு சேர்க்கை இருக்குது, சனியுடைய சேர்க்கை இருக்குது, சூரியனுடைய சேர்க்கை இருக்குது. அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதேமாதிரி ராகு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சனி இருப்பது இரும்பு சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உணவு சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல வெகு சிறப்பாக இருக்கும். புதனுடைய ஆதிக்கத்தில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, அதேமாதிரி பொன்பொருளை இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்களாமே விற்பனையாளர்களுக்காகவே நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். புதிய ஆர்டர்கள் வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்காகவே புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களாகவே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வேலை தேடும் இளைஞர்களுக்கு பெண்களுக்கும் இளைஞர்களுக்குமே வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை இருக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். வெகு நாட்களாக இந்த கன்னிராசினர் கல்யாணம் முடியாதவர்களாகவே 10ஆம் இடத்தில் குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது திருமண வாய்ப்பை ஏற்படுத்தும். பொருளாதார எதிர்பாராத தனலாபம், அதாவது 8 குடையவனும் 12 குடையவனும் ஒரே இடத்தில் சேர்க்கை பெற்று, அதாவது சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு அங்கே சேர்க்கை ஏற்பட்டு பயிர் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட துறைகளுக்காகவே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே பயிர் ஒர்க்கில் கவனமாக செயல்பட வேண்டும். அந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை போன்ற துறைகளில் இருப்பவர்களுமே நல்ல வருவாயை ஏற்படுத்தும் இந்த மாதம். அது எப்போ 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மாசி 10க்கு மேலே அந்த சேர்க்கை ஏற்படுது. அதோட குரு பார்வை விழுவது வெகு சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டாகும், பொருளாதார உயர்வுகள். திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது வெகு சிறப்பு. 6ஆம் இடத்தை எதிரியால் நன்மைகள்லாம் ஏற்படும். எதிர்த்தவர்களும் காணாமல் போயிடுவாங்க. அந்த அமைப்புகள் உண்டு இந்த மாதங்கள் உங்களுக்கு. அதனால் கன்னிராசி நேயர்கள் பூராமே கணவன் மனைவிகள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். வயதானவர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 50 வயது கடந்தவர்களுக்காக உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை கன்னிராசி நேயர்கள் பூராமே. இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த மாதங்கள் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கிரகநிலை சேர்க்கையை வைத்து பொருளாதார உயர்வுகள் நல்ல உயர்வாக ஏற்படும். அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொதுப்பணித்துறை, கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க வருவாயை ஏற்படுத்தும். ஏற்கனவே பெண்டிங்கான பணம் பூராமே சேரும் உங்களுக்கு. அந்த மாற்றங்கள் பூராமே பில்லு பாஸ் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொன்னவங்களுக்கு பூராமே இந்த மாதம் கிடைச்சிடும் உங்களுக்கு. மாசில் ஒரு அற்புதமான மாதம். இந்த கன்னிராசி நேயர்கள் பூராமே புதன்கிழமை தோறும் நரசிங்க பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.